ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். ஜோதிட பெருமக்கள் அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். இந்த பதிவு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவு. இந்த வீடியோ பதிவு மேஷராசி அன்பர்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவு. என்ன அப்படின்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தொலைபேசி வாயிலாக, சாமி நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லை, நல்லபடியாக போயிட்டுருக்கு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒன்றும் குறையில்லை அப்படிங்கிறாங்க. அது நம்ம மாஸ் மீடியா நிறுவனர் திரு சக்திவேல் அவர்களுக்கும் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. குருஜி சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்குது, ஆனால் எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. சரிங்க, நீங்கள் குருஜியை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்லியிருக்கார். என்கிட்ட ஒரு நாள் பேசும்போது, குருஜி இந்த மாதிரி எல்லாருமே ஃபோன் பண்ணுறாங்களே, என்ன இந்த மாதிரி பிரச்சனை, அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தெளிவான ஒரு இது எடுங்களேன் அப்படின்னார். சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில்டாக ஒரு பதிவு நான் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, இப்போ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களோட மெயினான ஆக்டிவிட்டீஸ் தான் ஓரளவுக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஒரு பிரச்சனைகளையும் கொடுத்துட்ருக்கு. சில பேருக்கு நல்லது, சில பேருக்கு சுமார் அப்படின்னு. பட் கோச்சாரம் அப்படின்னாலே ஒரு 30% நல்லபடியாக இருக்கும். தசாபுக்தி தான் மெயின். நமக்கு நம்மளோட ஆரம்பத்திலே தசாபுக்தி தான் என்ன ஏதுன்னு. அடுத்தது கோச்சாரம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அந்த வகையில் இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தின்படி குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கார், சனீஸ்வர பகவான் கும்பராசியில் வக்ரகதியில் இருக்கார், மீன ராசியில் ராகு பகவான், கன்னி ராசியில் கேது பகவான். இந்த 4 கிரகங்கள் தான் அற்புதமாக இந்த உலகத்தை ஆட்டி படைச்சுன்னு இருக்கு. மற்ற கிரகங்கள் சுக்கிரன், புதன் இதெல்லாம் அந்தந்த மாதத்துக்கு மாறிண்டே இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு 5, 7, 9 3 பார்வைகள் உண்டு. எல்லா கிரகங்களுக்கும் 7ஆம் பார்வை கம்பல்சரி, ஸ்ட்ரைட்டுன்னு சொல்லுவார், நேர் பார்வை. இந்த குரு பகவானுக்கு 5, 7, 9 5ஆம் இடமாகிய கன்னி ராசியை பார்க்குறார். அடுத்தது விருச்சிக ராசியை 7ஆம் பார்வையாக பார்க்குறார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக பார்க்குறார். ராகு கேது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஒரே பார்வை தான், 7ஆம் பார்வை தான். அந்த ராகு கேதுவை பார்ப்பார், கேது ராகுவை பார்ப்பார். ஏன்னா 2 பேரும் ஒன்று தான், தலை வால், அவ்வளோதான். அடுத்தபடியே இந்த சனீஸ்வர பகவானுக்கு 3 பார்வை, 3, 7, 10. இந்த இடத்துல பாருங்க, ரொம்ப அற்புதமான பார்வையை கொடுத்துருக்காங்க பாருங்க. எப்படின்னா, குரு அப்படிங்கும்போது 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம், நம்மளோட குழந்தைகள் ஸ்தானம். அடுத்தது 7 மனைவி, அதாவது ஒரு குடும்பம் அப்படின்னு இருந்தாலே தகப்பனார், அதாவது தகப்பனார்னா தாயாரும் வந்துடுவார், தகப்பனார், அடுத்தது குழந்தைகள், மனைவி, இதெல்லாம் உண்டு. அந்த வகையில் 5ஆம் இடம் குழந்தைகள், 7ஆம் பார்வை கலத்திரஸ்தானம், அற்புதம். அடுத்தது 9 பாக்கியஸ்தானம், அனுபவிக்கிறது. ஸோ இந்த குருவுக்கு சுப பார்வையாக இந்த 3ஐயும் கிடச்சிது. சனீஸ்வர பகவான், சனீஸ்வர பகவான் அப்படிங்கும்போது அசுப கிரகம் அப்படின்னு சொல்கிறது, ஏன்னா இருள் கிரகம். அந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் நன்மைகளை மட்டும்தான் செய்வார், ஒரு பாடங்களை கொடுப்பார், யாரையும் கவுத்து குட்டிச்சவராக்க மாட்டார். பாடங்கள், நம்ம செய்கிற பலாபலன்கள் நமக்கு திரும்பி வரும். பகவத்கீதையிலே அதானே சொல்கிறார், நீ பிரதிபலனை எதிர்பார்க்காத, உன் கடமையை செய், ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் அப்படின்னு. ஸோ நீங்கள் கடமையை செஞ்சு பிரதிபலனை எதிர்பார்க்காமல் இருந்தாலே பலன்கள் ஆட்டோமேட்டிக்காக வரும். இந்த சனீஸ்வர பகவானோட பார்வை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3 அப்படின்னா என்ன? முயற்சி. உங்களோட முயற்சிகளை முட்டுக்கட்ட போடுவார். நீ அதை மீறி வரணும், நான் இதெல்லாம் செய்வேன் அப்படின்னு நீ இறங்கு, வெற்றி. அடுத்தது பார்த்திங்கன்னா அவருக்கும் 7ஆம் பார்வை உண்டு. எல்லாருக்குமே 7. எல்லாருக்கும் பார்த்திங்கனாலே வாழ்க்கை துணை வந்தோன்னே தான் பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகுது. திருமணம் வரைக்கும் திருமணம் ஆகலே நினச்சிட்டு இருப்பாங்க. திருமணம் ஆனோன்னா அடடா ஆயிடுத்தேன்னு நினைப்பாங்க. இந்த லட்டு சாப்பிட்றவங்க மாதிரி தான். லட்டு சாப்பிடாத வரைக்கும் சாப்பிட்லேன்னு ஏக்கம் இருக்கும். லட்டு சாப்பிட்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இவ்வளோதானே அந்த லட்டு அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி 7ஆம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு, சனி பகவானுக்கும் உண்டு. சார் ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஜீவனம், 10ஆம் இடத்தை பார்க்குறார். எதுக்கு? அந்த இடத்த நீ சரி பண்ணிக்கோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்த
நீ இந்த கர்மாவை இந்த தொழிலை பண்ணி நீ விருத்தி அடைஞ்சு இந்த ஆத்மாவை இங்கே முடிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே அனுப்புகிறார் பூமிக்கு. அப்போ இந்த 10ஆம் இடத்தை நீ வலுவாக வச்சுக்கோ, நல்லபடியாக கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வருவார். ஸோ 3, 7, 10 இந்த சனீஸ்வர பகவானுக்கு. இந்த வகையில் இந்த சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையை மேஷ ராசியை பார்க்குறார், 7ஆம் பார்வையை சிம்ம ராசியை பார்க்குறார், 10ஆம் பார்வையை உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்க விருச்சிக ராசியை பார்க்குறார். இதுதான் சிச்சுவேஷன். இப்போ ஒவ்வொரு ராசிகளுக்கும் மேஷ ராசிலேருந்து சரி, ரிஷப ராசி சரி, மிதுன ராசி சரி, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன பிரச்சனைகள், எப்படி எப்படி அதை தீர்க்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் தினப்பலனுக்கு ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுறீங்க, அதை இன்னும் பூஸ்டப் பண்ணுங்கள். நிறையா எதனா ஐடியாஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நாங்கள் எடுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே சமயம் நீங்கள் எல்லாருமே நன்னா இருக்கணும், அதுதான் எங்களோட ஆவல். எங்களோட ஆவல் அதான். எப்படின்னா நீங்கள் நன்னா இருக்கணும், உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீரணும். சரியா? இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லபடியாக எல்லா விதமும் வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பதிவாக இருக்கும். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு நல்லது நடக்கல, குழப்பம் இருக்குது சார், புத்திரபாக்கியம் இல்லை, கல்யாணம் ஆகலை, பிரச்சனைகள் இருக்குது, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு. ஆனால் தைரியமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அது எதனால் அப்படிங்கிறத யோசித்ததுனால தான் இந்த பதிவு. என்ன அப்படின்னா, இது வந்து எலாபரேட்டாக, அதாவது உங்களுக்கே தெரியும், ஒரு ஜாதகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டங்கள் 12, மேஷம் முதல் மீனம் வரை. உங்களோட ராசி கும்பம். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க, கும்பம் முதல் மகரம் வரை அப்படி எடுத்துக்கோங்க. அப்போ உங்கள் ராசியிலிருந்து அயனசேன போகஸ்தானமாக 12ஆம் இடம் வரைக்கும் இப்போ முக்கியமாக 4 கிரகங்கள், சனி பகவான், குரு பகவான், ராகு பகவான், கேது பகவான். இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா சமசப்தமாக பார்வை, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பார்வையெல்லாம் கிடையாது. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் 5ஆம் பார்வையாக கன்னி ராசியும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார், சுப பார்வை. சனீஸ்வர பகவான் தனது 3ஆம் பார்வையாக மேஷ ராசியையும், 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 10ஆம் பார்வையாக விருச்சிக ராசியும் பார்க்குறார். இது அசுப பார்வை. ஸோ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடத்துக்குண்டான காரகத்துவத்தை நாம் எடுத்துக்கொண்டு முன்னேற வேண்டும். அடுத்தபடியாக எந்தெந்த இடத்துல சுப பார்வை, குருவின் பார்வை விழறதோ அந்தந்த இடத்துலலாம் நம்ம எடுத்துக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும். எந்தெந்த இடத்துல சனீஸ்வர பகவானின் அசுப பார்வை விழறதோ அந்தந்த இடத்துல நம்ம உஷாராக இருந்து சரி பண்ணிக்கணும். இதுதான் இந்த பதிவோட நோக்கமே தான். ஆக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிநாதன் அப்படிங்கும்போது உங்கள் ராசியில் சனீஸ்வர பகவான் வக்ரகதியில் இருக்கார். உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், மனசில் குழப்பம் இருக்கும், எந்த ஒரு வேலையும் ஒரு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்காது, பிரச்சனைகள். கவனமாக இருக்கணும், புரியுறதா? முதல்ல கவனம். அடுத்தது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு குழப்பத்தை கொடுத்துட்டுருக்கார், குடும்பத்தில் பேச்சில் பிரச்சனையை கொடுத்துட்டுருக்கார். நீங்கள் ஏதோ ஒன்று சொல்லுவீங்க, அது ஒன்றும் நடக்கும். அதேமாரி எடுக்கிற காரியங்களும் கொஞ்சம் இழுபறியாயின்னு இருக்கு. சரி, அடுத்தது சகாயஸ்தானம். ஒரு தைரியமாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் 3ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். ஸோ தைரியம் கொஞ்சம் சில நேரங்களில் குறையிறது. ஏன்னா சில காரியங்கள் நடக்கலை அப்படிங்கும்போது தைரியம் குறையும். ஆனால் இந்த இடத்துல என்னென்னா, இதை நீங்கள் நெகட்டிவை பார்க்காம பாசிட்டிவாக எடுக்கணும். என்னென்னா, இப்போ தைரியத்தை எடுத்துக்கணும், முயற்சிகளை மேற்கொள்ளணும், கண்டிப்பாக வெற்றி. அடுத்து சுகஸ்தானம். 4ஆம் இடத்துல குரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது சுமார் பரவாயில்லை, 3க்கு 4 பரவாயில்லைங்கும்போது சில பேருக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். சில பேருக்கு பொன் பொருள், ஆடை ஆபரணம், வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது. வெளியூர்லனே வெளிநாடு பயணம் அதெல்லாம் ஏற்படும். அதன் மூலமாக சில நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். என்ன, உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அடுத்தது பஞ்சமஸ்தானத்தில் எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை, அற்புதம். குழந்தைகள் ஆதரவாக இருப்பார். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள் இதெல்லாம் அற்புதமாக முடிச்சிடுவீங்க. அடுத்தது பகைருணர் ரோகஸ்தானம். 6ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை, எந்த கிரகத்தோட பார்வையும் இல்லை.
சூப்பர். இதுக்கு மேலே என்ன? தைரியமாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க. நான் என்ன சொல்கிறேன், எவ்வளோ குழப்பங்கள் இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தைரியத்தை கைவிடாதீங்க. பெரிய நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். உத்தியோகத்துலேயும் தொழில் வியாபாரத்துலேயும். அதுமாதிரி கடன் சுமை குறையிறதுக்கு ஒரு வருமானம் வரும். அதுமாதிரி உடல் ஆரோக்கியம் பரவாயில்லை. அதனால் கவனமாக இருங்க எல்லா விஷயத்துலையும். அடுத்தது களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா சனி பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்த்துட்டுருக்கார். வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள்கிட்ட கவனமாக இருங்க. நண்பர்கள் விஷயத்தில் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாதீங்க. மூக்க நுழைக்கிறதுன்னு சொல்லுவாங்களோ அதெல்லாம் வேண்டாம். சரியா? இந்த மாதிரி இருந்தாலே போகும். அடுத்து அஷ்டம ராசி. அஷ்டம ராசியில் கேது இருக்கார். குழப்பத்தை கொடுத்துன்னு தான் இருக்கார். உடம்புலையும் அப்படி பிரச்சனைகளை கொடுத்துன்னு இருக்கார். ஆனால் குரு 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால அதுக்கு உண்டான ஒரு ரெமிடியும் கொடுத்துட்டுருக்கார். எப்படின்னா, இந்த கோயிலுக்கு போ சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஒன்று தோணுது, அந்த கோயிலுக்கு போகிறீங்க சரியாயிடும். சரியா? குலதெய்வ பிரார்த்தனைகளெல்லாம் நீங்கள் பண்ணினீங்கனாலே உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது பாக்கியஸ்தானத்தில் எந்த கிரகமும் பார்க்கல, எந்த கிரகமும் இல்லை. ஸோ தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள், பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அடுத்து ஜீவனஸ்தானம் 10ஆம் இடம். 10ஆம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்கிறது. இந்த 10ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ உங்களோட உத்தியோகத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா அழகாக செய்ய போகிறீர்கள், அதுக்கு உண்டான உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்க போகிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதே சமயம் சனீஸ்வர பகவான் அசுப பார்வையாக 10ஆம் பார்வையாக பார்க்குறாரு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? கவனமாக இருக்கணும். நீங்கள் உத்தியோகத்தில் கவனமாக இருக்கணும். சாதாரணமாக கும்பராசி அன்பர்கள் வேலைக்கு அஞ்ச மாட்டீங்க. புரியுதா? இப்போ ஒரு வேலை முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களை இன்னொரு வேலை வருது அப்படின்னா தாராளமாக செய்வீங்க, சந்தோஷமாக தான் செய்வீங்க. அப்போ அந்த உத்தியோகம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்கும். தொழில் வியாபாரமும் நல்லபடியாக இருக்கும். பெரிய அளவில் பாதகங்கள் இல்லை அப்படின்னாலும் கவனமாக இருந்தால் போகும். அடுத்து விரயஸ்தானம். விரயஸ்தானங்கும்போது 12ஆம் இடத்துல குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக பார்த்துட்டு சுபகாரிய நிகழ்ச்சிகள் தான் நடக்கும். சுப விரயங்கள் தான் இருக்கும். ஏன்னா சுப பார்வை, விரயத்தில் சுப பார்வை விழுறது சுப விரயங்களை தான் கொடுக்கும். சில பேருக்கு கல்யாண யோகம் உண்டாகும். ஏன்னா செலவுகளை வைக்கணும்னோ அதனால் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதேமாரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம்ங்கிறது அயன சயன போகஸ்தானம். உங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும். எப்படின்னா, ரொம்ப நாளாக வாடகை வீட்டில் இருக்கீங்க, நல்ல சொந்த வீட்டுக்கு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தாராளமாக நல்லபடியாக அமையும். அதேமாரி ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு உத்தியோக உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆக இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எலாபரேட்டாக பார்த்தது எதுக்காக அப்படின்னா, இப்போ எந்தெந்த இடத்துல இந்த 12 இடமும் பார்த்துட்டோம். ராசியிலேருந்து அயன சயன போகஸ்தானம் வரைக்கும் பார்த்துட்டோம். இப்போ எந்தெந்த இடத்துல எந்தெந்த கிரகங்கள் இல்லையோ அந்தந்த இடங்களுக்கு உண்டான காரகத்துவத்தை நாம் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். என்னன்னாக்கா பஞ்சமஸ்தானம், பகைருண ரோகஸ்தானம், ஜீவனஸ்தானம் இதெல்லாம் நீங்கள் உபயோகப்படுத்திக்கணும். அதாவது பஞ்சமஸ்தானம், பகைருண ரோகஸ்தானம், பாக்கியஸ்தானம், லாபஸ்தானம் இதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கணும். நீங்கள் எப்படின்னா, இதுக்குண்டான காரகத்துவத்தை நீங்கள் வேலை செய்யணும். லாபம் எப்படி வரும்? உத்தியோகத்தில் கவனமாக இருந்தால்தான் லாபம். என்ன லாபம்? சம்பளம் கரெக்டாக வரும், இன்சென்டிவ் கரெக்டாக வரும், அவ்வளோதான். அதேமாதிரி தொழில் வியாபாரம், தொழில் வியாபாரம்னாலே லாபம் தான். லாபம் இல்லாத தொழில் வேஸ்ட்டு. ஆக தொழில் வியாபாரத்தில் கவனமாக இருந்தீங்கன்னா லாபம் கண்டிப்பாக வரும். இந்த இடத்துல பஞ்சமஸ்தானம், ஆன்மீக விஷயங்களில் நாட்டம் அந்த மாதிரிலாம் பண்ணிங்கனாலே ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து பகைருண ரோகஸ்தானம் இதெல்லாம் கிரகங்கள் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு உண்டான காரகத்துவத்தை நம்ம எடுத்துக்கணும். அடுத்தது எந்தெந்த இடத்துல குருவின் சுப பார்வை விழுறதோ அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி எடுத்துக்கணும். அடுத்தது எந்தெந்த இடத்துல சனீஸ்வர பகவானின் அசுப பார்வை விழுறதோ, அதாவது சகாயஸ்தானம், அடுத்தது களத்திரஸ்தானம், அடுத்தது ஜீவனஸ்தானம், இந்த 3 இடத்துலையும் நம்ம உஷாராக இருக்கணும். ஆனால் ஜீவனஸ்தானத்தில் குருவோட 5ஆம் பார்வையும் விழுறதுனால ஒன்றும் பெரிய அளவில் பாதகங்கள் இருக்காது. ஆனால் இந்த இடத்துல சகாயஸ்தானத்தில் நம்ம முயற்சிகளை மேற்கொள்ளணும். முயற்சிகளை எப்படி இழுக்கிறதுக்கு பார்க்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? முயலணும். அப்படி நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி பாருங்க, முயற்சிகள் உங்களுக்கு பலிதமாகும். அடுத்தது என்ன அப்படின்னா களத்திரம். வாழ்க்கை துணை உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மருத்துவ செலவுகள் வரலாம் அதெல்லாம். ஆக இந்த பதிவு எதுக்காக அப்படின்னா, எந்தெந்த இடங்களில் எந்தெந்த கிரகங்கள் பார்வைகள் இல்லையோ அந்தந்த இடத்தின் உண்டான காரகத்துவத்தை நாம் மேம்படுத்த வேண்டும். அதை உபயோகப்படுத்திக்கணும். எந்தெந்த இடத்தில் குருவின் சுப பார்வை விழறதோ அதெல்லாம் என்ஜாய் பண்ணணும். எந்தெந்த இடங்களில் எந்தெந்த நேரங்களில் சனி பகவானின் அசுப பார்வை இருக்கோ அந்தந்த இடத்துல நம்ம உஷாராக இருந்து சரி பண்ணிக்கணும். இதுதான் இந்த பதிவோட நோக்கமே.
ஸோ இதை நீங்கள் பண்ணணும். பரிகாரமாக என்ன பண்ணணும் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வழிபாடு தான் நீங்கள் பண்ணணும். அடுத்தது குரு பகவான் வழிபாடு. காயத்ரி மந்திரம் சொல்லுங்க. சனீஸ்வர பகவானின் காயத்ரி மந்திரம் ஓம் காகத்வஜாய வித்மஹே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரச்சோதயாத் 27 தடவை சொல்லுங்க. சனிக்கிழமை. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா காகத்துக்கு அன்னம் வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கண்டிப்பாக கொடுக்கும். ஆக இந்த 12 இடங்களை பற்றி நம்ம அப்படியே டீட்டெயிலாக பார்த்துட்டோம், ஒவ்வொரு ராசியிலேருந்து அயனசயன போகஸ்தானம் வரைக்கும். ஸோ இந்த பதிவில் இந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணினாலே கண்டிப்பாக உங்களுக்கு சில அனுகூலமான பலன்கள் அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.